அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்குவோ அது பிலோ சஸ்டைனா என்ன டைரக்ஷனில் இருக்குன்றது காலையிலே அப்டேட் பண்ணியிருந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் ஆகஸ்ட் 16 துவங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாமே நான் எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாம் அனுப்பியாச்சு. அதை என்ரோல் பண்ணவங்களுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். டைம் சைக்கிள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முன்னாடியே ஏன்னாக்கா ஒரு 10 days 15 days முன்னாடியே அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரும்பொழுது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக வேற ஒரு காரணம் கிடையாது. சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் இதில் நீங்கள் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்ன 24,200 புட்டு 88 rupeesக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும் 88 rupeesக்கு கீழே இருந்தால் அப் சைடும் சொல்லியிருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி காலையில் அந்த லோவே 89. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு வேளையில் போயிட்டு அது திரும்பணும் ஆர் அப் ஆகும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேளையில் திரும்பணும் ஆர் டவுன் ஆகணும். அங்கே கால்குலேஷனில் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இங்கே காலையிலேருந்து என்ன இருக்குது, மேலே ஏறி இருக்குது. இதுக்கு மேலே ஒரு இடம் போக முடியல. நான் கொடுத்தது இந்த மேக்ஸ் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப்பில், ஏன்னா எல்லா வேல்யூவும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது அங்கே போன உடனே மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த இடத்துல டைமிங் ரொம்ப முக்கியம். டைம் எல்லாம் எந்தெந்த டைமில் ட்ரேட் பண்ணுங்கிறது முதற்கொண்டு நம்ம இன்ட்ராடேல சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அங்கேருந்து வந்தவர் எகைன் 88 தான் ஃபைட் பண்ணுறாரு, மேலே போகிறாரு. ஆனால் முடியல, மறுபடியும் 88 உடைச்சாரு. அப்போது இது ஃபால்ஸாக உடைச்சாங்களா ஸ்ட்ரென்த்தாக உடைச்சாங்களா எல்லாமே நம்ம மேக்ஸில் கண்டுபிடிக்கும். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்கறதில்ல. எனக்கு என்ன நடந்தது, மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், ஏறி இருக்கலாம், லைவ்ல என்ன வேணும் நடக்கலாம். ஆனால் நான் இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோமே. இப்போ சிந்திங்க, இந்த வீடியோ நோக்கமே சிந்திப்பதற்காக. அப்போ இதானதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் ரேலி ஆயிருக்கும். சரி, இந்த ரேலிக்கு போய் மந்த்லி லெவல்ஸ் பொசிஷனல் மேக்ஸ் மார்க்கெட்டில் வீடியோவில் மேக்ஸ் மார்க்கெட்டுங்கிற சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். மந்த்லி வீக்லி போய் செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி அழுத்தி இந்த வீக்குக்கான வீக்லி ரிப்போர்ட்டில் பை வரும்போது சொல்லி இருந்திருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அது ஏங்கிறதுக்கான விட இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ 2-3 நாளாக. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், அப்பாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். மார்க்கெட்டை சிம்பிளாக பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பார்க்கலாம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம், பப்ளிக் நம்ம கொடுக்கறதில்ல. ஏன்னா மேக்ஸ் வேல்யூவோட சேர்த்து தான் இதை பண்ணணும். பிளைண்டாக இதை மட்டும் வச்சு பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன், கொடுக்குறதில்ல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பை சிக்னல் எங்கேயுமே கொடுக்கல, இங்கே மட்டும்தான் பை சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்ட்ரி எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட். செல்லை எங்கேயுமே கொடுக்கல. இது புட் சைடில் பை சிக்னல் கொடுத்துருக்கு, அது கன்ஃபார்மே பண்ணல, கீழே தான் வந்திருக்காப்புல. அதை ஸ்டாப் லாஸ் தான் டிஸ்டர்ப்ல. எகைன் பாருங்கள், செல்லு தான், செல்லு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ கன்ஃபார்மே பண்ணல, பையே இனிமேல் கிடையாது புட்டில். காலையில் இருந்து அப்போ என்ன பண்ணியிருப்போம், புட்டில் பையே எடுத்துருக்க மாட்டோம். அப்போ செல் ட்ரிகர்டு, கன்ஃபர்மேஷன் ஃபால். அவ்வளோதான், சிம்பிள். இது கூட இங்கெல்லாம் மேக்ஸ் வேல்யூ இருக்கணும், இதை மட்டும் இது பண்ணக்கூடாது. நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ இருக்கணும், நம்ம ரூல் என்னவோ அது இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை ட்ரேட் அப்ளை பண்ணி எடுக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.